பசங்களை ஒரு இடத்துக்கு கூட்டி ரெடி பண்ணி நம்மெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு சரியான டாஸ்க்கு. இப்போ பாருங்க எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறோன்னு. ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு வீட்டில் போய் கூப்பிட்றது எவ்வளோ பெரிய டாஸ்க் தெரியுமா? ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வீட்டில் அரை மணி நேரம் பண்ணுறாங்க. இந்தா நம்ம அவனை தேடி வந்தோம். நாய் குலைக்குது. கதவை சத்திட்டு உள்ளே உட்காந்துட்டான். எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஒரு ரைட் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே. ஆனால் அங்கே போனால் நான் கிடைக்கிற மெமரிஸ் வேறு. ஓய் வாங்க. நான்வெஜ் கிட்டத்தட்ட மாமி கௌதமி 2 மணி நேரமா கிளம்புறாங்க. இவன் மட்டும் நீ தான். ஆமா நம்ம ஃப்ரெண்டோட வீட்டில் அங்கே பாருங்க சின்ன செடி. இதில் ஒரு கத்திரிக்காய் இருக்குங்க, இன்னொரு கத்திரிக்காய் கூட இருக்குது. 2 வீட்லேயே கத்திரிக்காய் செடி வளர்க்குறாங்க. வீட்டு செலவு மிச்சம் இல்லை. இங்கே பாருங்க, இங்கே தக்காளி. பரவாயில்லைங்க, வீட்டிலேயே விவசாயம். ஃபைனலாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கிளம்பிட்டோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக சொல்ல போனோன்னா நான் மலைக்கு அடிவாரத்துக்கு தாங்க போகிறோம். மலைக்கு அடிவாரம் வட்டப்பாறைன்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே தான் கிளம்புறோம். மொத்தம் 5 பேர். ஏய் வரையண்ணா வரதானே எடு. நம்ம படித்த ஸ்கூலுங்க. இப்போ வர பசங்க எல்லாருமே இந்த ஸ்கூலில் தான் படித்தோம். இப்போ என்னென்ன வண்டி போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பல்சர் 150, பின்ன பல்சர் 150 இன்னொன்று கூட, அப்புறம் பல்சர் 200 NS. மொத்தம் 3 வண்டி. 3 வண்டியில் தான் போகிறோம். 3 வண்டியில் 5 பேருங்க. 3 பைக்ஸ் 5 ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு மெமரிஸாக இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணுற ரைடு கோல்டன் மெமரிஸாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் வந்துட்டு 6th-லேருந்து 10th வரைக்கும் ஒன்றா படித்தோம். அப்போ கீழே பார்த்தேன்டா 6th-லேருந்து 10th வரைக்கும் ஒன்றா படித்தோம். ஸோ அப்போலேருந்து அதுக்கப்புறம் அதிகமாக யாருமே மீட் பண்ணல. அதுக்கப்புறம் நம்மளாம் ஒன்றா மீட் பண்ணல அதிகமாக. இன்றைக்கி தான் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ நியூ மெமரிஸ் அண்ட் ஓல்டு மெமரிஸ்லாம் நிறையா பேசுவோம். பசங்களாம் ஒன்றா சேர்ந்து இப்படி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி வ்ளாகாக ரைட் பண்ணி போகிறோன்னா போவோமா? ஊர்கோலம் அப்போ காலேஜோட ஸ்கூலோட மெமரிஸ்டா. இங்கே வேணா அடிச்சானுங்க, இங்கே வேணா அடிச்சானுங்க. மறக்க முடியுமா? இங்கே தாங்க 6th to 10th வரைக்கும் படித்தோம். வாழ்க்கையில் கோல்டன் மெமரிஸ்னால் இங்கேயும் ஒன்று. நம்மளோட பிடி கிரவுண்ட் இதெல்லாம். வாவ். மலை மேலே இந்த மலையோட உச்சிக்கு போகணுன்னாலும் ஆசை தான். எங்கே வர மாட்டேங்கிறாங்க. வீடியோ வேணாலும் பின்னாடி போயிட்டானுங்களோ. கோக்கால் மலை, மலையோட உச்சி கூடலூரே தெரியுதே. அதுதான் ஃபாத்திமா ஸ்கூல் பேக் சைடு தானே இது. ஃபாத்திமா ஸ்கூல் நெக்ஸ்ட் மந்த் 9th ஆனுவல் டே போகலாமா? நீங்க இருந்தீங்கன்னா போகலாம். பொங்கலுக்கு லோகேஷ் அங்கே வர சொல்ல ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் கூட்டிகிட்டு போகிறானாமா. லோகேஷ் பாருங்க யானையோட சாணி. யானை அது பழசுடா. இல்லை ஓகே யானையெல்லாம் நிற்காது. யானையோட கோட்டைக்குள்ள போறோம் நம்ம. ஒரே யூட்டன். நைஸ்ரா. போட்டோ ஷூட் பண்ணுவோமா? இதெல்லாம் ரோடு போட்டுருக்காங்கடா. அதுதான் போட்டோ ஷூட் பண்ணுவோமா? இங்கயா? கொஞ்சம் மேலே போவோம். சரி ஓகே. அந்த பெட் தான்.
இந்த மலைக்கு மேலே செம்ம வியூங்க. உண்மையாகவே ரோடும் தரமாக இருக்குது. மலையில் பாதி ஏறிட்டோன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ரோடும் நல்லா இருக்கு. அப்படியே ஜக்காய் இப்படியே அது பெண்டெல்லாம் தரமான பெண்டு. வந்திருக்கேன். நம்ம பசங்க வீடு எங்கிட்ட தாங்க இருக்கு. இங்கேயா? அம்மா மலையில் பாதி கூட நிறுத்தியாச்சு. கோக்கால் மலை ஏறுவோமா? பக்கம் தானே. கோக்கால் மலை வழியா அடிச்சு ஏறுவோம். நம்ம ஏறுறதுதான் வழி. எங்க? ஆனா கிளி சவுண்ட் அப்புறம் இங்க போய் எவ்வளவுன்னு எங்க போடுறா கிளிடா டே எல்லாம் சின்னதுடா குஞ்சிடா. இங்க பாரு. இது செம்மையா இருந்துச்சுல. பருந்தா? ஐயோ அம்மா ஆமாண்டா பருந்து இங்கதான் இருக்கும். தொக்கிட்டு போயிடாது. இந்த மாதிரி கிளியெல்லாம் பிடிச்சி வளர்க்குறதுக்கு செம்மையா இருக்குல்லங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து லீகல் இல்லை. இல்லீகலாக நம்ம வளர்த்து நம்ம மேலே ஆல்ரெடி எதுவுமே கேஸ் போடாமல் பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி கேஸ்லாம் ஆகிடக்கூடாதுல்ல. இல்லீகலாக பிடிச்சி வளர்க்குறது அது தவறான விஷயம். ஸோ நம்ம லீகலாக எப்படி வளர்க்க முடியுமோ அப்படி கூட வளர்க்கலாம். ஃப்யூச்சரில் அதெல்லாம் பண்ணலாங்க. ஆனால் இல்லீகலாக பண்ணக்கூடாது. ஆனால் பார்க்க ஆசையாக இருக்குங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து கிளியெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நானே வீட்டில் எல்லாம் ஃபஸ்ட்டு அந்த குருவியெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து அரிசியெல்லாம் போடுவேன். வீட்டு முன்னாடி வந்து 6 மணிக்கு காலங்காலத்துலேயும் சாப்பிடுவேன். நான் மேலே ஒரு செப்பல் பாக்ஸ் இருக்குல்ல, அதை தூக்கி கட்டிடுவேன் வீட்டுக்கு முன்னாடி ஜன்னல்கிட்ட. அது வந்து அதுலேயே கூடு கட்டி குஞ்சு பறித்து அப்படிலாம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அப்போலேருந்து எனக்கு ரொம்ப ஆசை தான். ஆனால் இல்லீகல். ஒருவேளை லீகலாக வளர்க்க முடிஞ்சால் நம்ம வாங்கி வளர்க்கலாம் கண்டிப்பாக. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசை அதிகமாகிடுச்சிங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊரில் வந்து இப்படிலாம் ப்ளாக் பண்ணும்போது இந்த கிளியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசை தான். வாங்குவாங்க, எல்லாமே வாங்குவோம் சீக்கிரம். பாம்பு எதுவும் பார்த்துருச்சா? ரவுண்ட் அடிக்குது. அம்மா எவ்வளோ பெருசு இல்லை கழுகு. அதான் வாவ். குஞ்சா சின்னது ஒரு 3 மாசம் ஆயிருக்குது. எதுக்கா? ஓ 3 மாசம் தான் 3 மாசம் தான் இருக்குமா? ஓ சரி பரவாயில்ல. கழுகு வந்து கீழே பார்த்தா இவ்வளோ அகலம் இருக்கும். கொஞ்சம் 1.5 வருஷம் ஆகணும். ஓகே 3 மாசம். ஓ இதெல்லாம் 3 மாசம் தான்ல. கிளி குட்டியை பிடிக்க வந்திருக்குல்ல. கிளி குட்டியெல்லாம் பிடிக்காதரா? எல்லாம் பிடிச்சிடும். கிளி குட்டியும் பிடிச்சிருமா? பாம்பு எல்லாம் பிடிச்சிடும். பாம்பெல்லாம் பிடிச்சிருவான். இதே பிடிச்சிட்டு போயிடுச்சா? சும்மாவே அதுதான் விஷயம். கேமரா ஆன் பண்ணோட ஏன் பேசுவான். நிறைய இடத்துல கட்டி வச்சிருக்கேன். தேவாலயில, பெங்களூர்ல. எதுக்கு இந்த கோட்டேஸ்? ஓ யானை. நைட் மட்டும் ஸ்டே பண்றாங்க. பரவாயில்ல. நீ யானை வந்தா யானை விரட்டிட்டு இங்க வந்து ஸ்டே பண்ணிடுவாங்கல்ல. இது போட்டு வச்சிருக்காங்க. ஆமா பாரு, யானை உள்ள போகாது இந்த கம்பி போட்டனால. இல்ல வேணாம். அதான் வியூ போடுறா செம்மையா இருக்குல்ல. பேய் எஸ்டேட்டா? என்னடா சொல்றீங்க? பேய் இருந்தா போய் பார்க்கலாம் மாப்ள. இதுக்குள்ள ஒரு கிளியோ. இங்க ஒரு வீடுடா. உள்ள வீடு இருக்காங்க. ஆமாண்டா, ராஜா வாழ்க்கை உண்மைதான். நல்லா இருக்கும்லடா. இந்த மாதிரி இடம்லாம் எனக்கு எப்படின்னா பசங்க கூட ஃபன் பண்றது. நீ வரலாம் அடிச்சாம ஒரு சவுண்டு இந்த மாதிரி கேட்கணும். இந்த மாதிரிலாம் கேட்கணும்டா. செம்ம வியூல மாப்ள நின்று எல்லாரும் ஃபீல் பண்ணுங்கடா. நான் வீடியோ போடுறேன். அப்படி பண்றேன் மாப்ள. போட்டோம்ல அன்னைக்கு அங்க போயிட்டு அந்த நீங்க எல்லாம் மேல இருக்கீங்க, நான் கீழே உட்காந்துருக்கேன். நல்லா இல்லையா? கீழே இருந்தா செம்மெல்லாம் மேலே வரணும். அதான் நான் எல்லாம் கீழே இருக்கேன், நீங்க எல்லாம் மேலே ஏறிட்டீங்க மாப்ள.
சொல்லு மச்சான் நிறுத்திட்டேன். நான் என்ன சொல்றது, நிக்கி ஏதோ பண்ணானே. அவன் கிளாஸ் பிளேயே சைட் அடிச்சானா? யாரும் சைட் அடிக்கல, தனிமையில இருந்தான். தனிமை இடையில வந்து ட்விஸ்ட், அதுதான் பிரேக்கப்பா, லவ்வே இல்லைன்ற தனியா சுத்திட்டு இருந்தாங்கிற பிரேக்கப்புங்கிற ஒரு தடவை எது கப்பல் தண்ணி அடிச்சு ஊத்துட்டா வச்சான் ரோட்ல போயிட்டு இருக்கோம். பி இருப்பான். அப்ப நானு பாம்பு விஷ்ணு பி 4 பேர் தானே ஒன்னா போடுவோம். இங்க தானே வீடு. ஆமா 4 பேர் ரோட்டு வழி, நாங்க 4 பேர் கொடுத்தா ரோட்டு வழியில இருந்து அந்த வழியா கீழே தடை போடுவோம். ரோட்டு வழி நாங்க 4 பேர். மழை டைம்ல எல்லாம் சைட்ல தண்ணி விடும் மச்சான். நாங்க ஆளுக்கு ஒரு பொருள், ஒருத்தர் இலை எடுத்துக்கோ, ஒருத்தர் மூடி எடுத்துக்கோ, ஒருத்தர் பேப்பர் எடுத்துக்கோ. யாரு இங்க இருந்து போடுவோம் மச்சான், சைட்ல இருந்து கீழே வரைக்கும் போகல. அங்க போட்டு போஸ்ட் ஆபீஸ்ல எடுப்போம், சைட்ல போட்டுருவோம். சீட்டிங் வேலை என்ன பண்ணுவான், நேக்கா லாஸ்ட்ல எடுத்து வச்சுக்குவான். அங்க முன்னாடி ஓடி போயிட்டு அங்க போட்டு மச்சான் நான் தான்டா ஃபர்ஸ்ட் அப்படிமா. அதுல நுங்கல பத்தி தெரியல, அரேஞ்ச் பண்ணிடலாமா? நம்மளே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அந்த காட்டுக்குள்ள கட்டடிச்சு வீடு கட்டி உட்காந்துருந்தோம், நல்லா சாப்பாடு கட்டிக்கிட்டு. நம்பிதான் நாங்க வருங்காலத்துல டிவிஜி ஒரு ஆட்சியை புரிச்சு, ஆட்சியெல்லாம் இல்ல, டிவிஜி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு பண்ற அனுபவம் மட்டும் நீங்க பாருங்க. இவரு வந்துட்டு போதை தடுப்பு என்ன மச்சான் சொன்னது உடல்நிலையா, உடற்பயிற்சி கல்வியா, உடற்பயிற்சி கல்வியில சீஃப் மினிஸ்டரா இருப்பாரு. அவரு போதை தடுப்புல சீஃப் மினிஸ்டரா இருப்பாரு. நாங்க பட்டிமன்றம். போட்டோ ஷூட் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க? ஒவ்வொருத்தரையும் தடியே நிக்க வச்சு 10 போஸ் கொடுப்போம். அந்த 10 போஸ்லயும் 10 மணி நேரம் ஆயிருது. இங்க பாருங்க, தடவிட்டு இருக்காங்க, தட்டவராங்க, கொடுமைங்க. நான் தான் அந்த பையன், அந்த பையன். ஆமா, ஸ்லோ மோஷன்ல போடுற மாதிரி ஃபுல்லா நியூட்ரலே போயிடலாம். செயின் சவுண்டாடா? மாப்பிள்ள ஹெட்செட்டு குத்தா முட்டேன் குத்துறா. வாவ், இங்க இருந்து பாத்துருக்கான் போடாடா சன்செட் இல்ல? இத்தனை மலைக்கு நடுவில் சின்ன வயசுல எல்லாம் இப்படி தாங்க. நான் வண்டி இருக்கும் போது தனியாக ரைட் பண்ணும்போது, ஸ்கூல் டைம்லலாம், காலேஜ் டைமில் தான் வண்டி வாங்கினேன். அப்போ காலேஜ் டைமில் தனியாக போகும்போது நான் இப்படி தான் வாயிலே வண்டி ஓட்டிருப்பேன். அப்படின்னு தனியாக வண்டி ஓட்டிகிட்டே போவேன். அது செம்ம ஜாலியாக இருக்குங்க தனியாக ரைட் பண்ணும்போது. ஃபாத்திமா ஸ்கூல். யா, என்னது உங்க வீடா? ஆமா. ஐயோ, இந்த இறக்கத்தை நானும் பார்க்காம பூனை குறுக்கால. ஐயோ பாப்பு, எங்கிட்ட எப்படி? சரி போ. அம்மா, நம்மளோட பிடி கிரவுண்டு இல்லை, எவ்வளோ மெமரிஸ். இப்போ நினைக்கும் போது இது என்னடா இவ்வளோ பெருசு ஆக்கிட்டானுங்க. நம்ம வரும்போது எத்தனை டைம் இந்த லாரிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பேன் ஸ்கூல் டைமில். நீ ஒளிஞ்சது இல்லையா? நான்லாம் எத்தனை டைம் ராவட் சார் இங்கனே நிற்பாரு, வருவேன் அப்படியே நின்றுக்குவேன் லாரிக்கு பின்னாடி. ஐயோ, டிராஃபிக்